வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம 2 முக்கியமான விஷயங்கள பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். தம்ப்நெயில்லயே நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நான் நெனைக்கிறேன். எடுத்ததும் நம்ம அதத்தான் பேச போறோம். அதுக்கப்புறம் 2, 3 அப்டேட்ஸ நம்ம பார்த்துட்டு இந்த வீடியோவ கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது, ஒரு நண்பர் வந்து கேள்வி கேட்டிருந்தாரு. தொடர்ந்து வந்து கேட்டுட்டு இருந்தாரு அந்த நண்பர். அந்த நண்பருக்காக அந்த கேள்விய நான் இப்போ எடுத்துட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்ல, புதுசா வர முதலீட்டாளர்களுக்கும் இந்த கேள்வி இருக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில, ஒரு எதிர்பார்ப்புல இந்த ஒரு கேள்விய பார்த்தீங்கன்னா நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். சரி, என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தா, நான் வந்து எந்த விதமான பங்குகளையும் என்னோட போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ண போறதில்ல. என்னோட போர்ட்ஃபோலியோவ நான் எப்படி பில்ட் பண்ண போறேன்னா, ஒன்லி பார்த்தீங்கன்னா இடிஎஃப்ப மட்டுமே வச்சு நான் போர்ட்ஃபோலியோவ பில்ட் பண்ண போறேன். உதாரணத்துக்கு நிஃப்டி பீஸ், ஐடி பீஸ், எஃப்எம்சிஜி இடிஎஃப், ஆயில் இடிஎஃப் இந்த மாரி இடிஎஃப்ப பேஸ் பண்ணி என்னோட போர்ட்ஃபோலியோவ அமைக்கலாம்ன்ட்டு இருக்கேன். இது நல்லதா லாங் டெர்ம்க்கு அப்படின்ட்டு நண்பர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு. நல்லதான்னு கேட்டா டெஃபினட்டா நல்லது தான். யாருக்கு? என்னால பார்த்தீங்கன்னா ஆக்டிவா மார்க்கெட்ல வந்து இருக்க முடியாது. மார்க்கெட்ட கவனிக்க முடியாது. மார்க்கெட்ல நடக்கக்கூடிய நிகழ்வுகள என்னால தெரிஞ்சுக்க முடியாது. அதே மாரி அந்த நிகழ்வுகள பேஸ் பண்ணி பல பங்குகள தொடர்ந்து ஃபாலோ பண்ணி, பங்குகள் நிறுவனங்கள்ல நடக்கும் மாற்றங்கள நம்ம கணிச்சு, ஃபியூச்சர் எப்படி பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஆய்வு செய்வதற்கான நேரம் இல்லை அப்படின்ட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு டெஃபினட்டா இந்த முறை ஒரு சேஃபான ஒரு முறை அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. மேபி நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல தவறான ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா, தவறான இடத்துல அத நம்ம வாங்கிட்டோம்னா, இல்ல இழப்பு அப்படின்னு பார்க்கும்போது மிகப்பெரிய அளவுக்கு வந்து இருக்கும். அதே நேரத்துல இடிஎஃப் அப்படின்னு பார்க்கும்போது கன்டினியூஸா சிப் அப்படின்னு நம்ம பண்ணுனோம்னா, பெரிய அளவுக்கான இழப்பு வந்து ஏற்படாது. இடிஎஃப்பும் அதேதான். இப்ப பீக்ல நம்ம வாங்குனோம்னா, ரிட்டர்னுக்கு ரொம்ப வருடம் வெயிட் பண்ண மாரியான ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டுரும். ஆனா, பெரிய அளவுக்கான இழப்பு நமக்கு ஏற்படாது. அதே நேரத்துல நமக்கு பெரிய அளவுக்கு ஒர்க் லோட் எதுவும் வந்து இருக்க போறதில்ல. நம்ம பாட்டுக்கு தொடர்ந்து சிப்ப வந்து பண்ணிட்டே இருந்தாலே, ஒரு டீசென்ட்டான ரிட்டர்ன நம்மளால லாங் டெர்ம்ல எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுங்கிறது தான் என்னோட ஒரு கருத்து. ஏன்னா, இதுக்கு முன்னாடி நான் இடிஎஃப்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கேன். இடிஎஃப் இன்வெஸ்ட்மென்ட் பார்க்கும்போது பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். நம்ம வேற எந்த ஸ்டாக்லயும் முதலீடு பண்ணல. இடிஎஃப்ல மட்டும் முதலீடு பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இடிஎஃப் ஆர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல மட்டும் முதலீடு பண்ணியிருக்கோம் அப்படின்னாலே, ஒரு பெட்டர் ரிட்டர்ன நம்மளால ஜெனரேட் பண்ண முடியும். பெருசா உழைப்பே நம்ம போட வேண்டாம். எதுவும் நம்ம பண்ண வேண்டாம். ஈஸியா வந்து நம்மளால ஒரு ரிட்டர்ன வந்து ஜெனரேட் பண்ண முடியும். பட் அந்த ரிட்டர்ன் நம்ம ரொம்ப பெரிய அளவுக்கான ஒரு ரிட்டர்ன எதிர்பார்க்க முடியுமான்னு கேட்டா, டெஃபினட்டா வந்து ரொம்ப பெரிய அளவுக்கான ரிட்டர்ன எதிர்பார்க்க முடியாது. அதே நேரத்தில பெரிய அளவுக்கான ஒரு நஷ்டம் நமக்கு ஏற்பட்டுறாது. ஒரு டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அதே நேரத்தில நம்ம வந்து இப்போ டைரக்ட்டா இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல நமக்கு டைம் இருக்கு. ஸ்பெண்ட் பண்ண முடியும். அனாலிசிஸ் பண்ண முடியும். தொடர்ந்து நிறுவனத்த வந்து நம்மளால கண்காணிக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக்க வந்து தேடி நம்ம போனோம்னா, அதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல இருக்கும். ஆனா, நம்ம பல பங்குகள ஆட் பண்ணுவோம். பல பங்குகள்ல ஏதோ ஒரு சில பங்குகள் பெரிய ரிட்டர்ன குடுக்கும். சில பங்குகள் மேபி வந்து ஸ்ட்ரகிள் ஆகலாம். நஷ்டத்த வந்து ஏற்படுத்தலாம். ஆனா, பங்குகள்ல வரக்கூடிய ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, ஓவர் த பீரியட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருந்து வரக்கூடிய ரிட்டர்ன காட்டிலும் அதிகப்படியான ஒரு ரிட்டர்ன நம்மளால ஜெனரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். நான் கடந்த ஒரு 5 வருடமா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா முதலீடு பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். அப்படி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கல, எது எனக்கு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ குடுத்திருக்கு இந்த 5 வருடத்துல அப்படின்னு பார்த்தா, ஸ்டாக் இன்வெஸ்ட்மென்ட் தான் எனக்கு ஒரு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ வந்து குடுத்திருக்கு. அதுக்காக மியூச்சுவல் ஃபண்டுக்கு நான் எதிரி கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா நான் ஹோல்டு பண்ணிட்டு இருக்கேன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல லம்ப்சம் பண்ணுவேன். சிப் பார்த்தீங்கன்னா இப்ப தான் பண்ணியிருக்கேன். சின்னதா சைனா மியூச்சுவல் ஃபண்ட் அந்த மாதிரியான இடத்துல தான் பண்ணியிருக்கேன். இடிஎஃப்ல லம்ப்சம் பண்ணியிருக்கேன். ஆங்ஸங் பீஸ்ல பண்ணியிருக்கேன். நாஸ்டாக்ல பண்ணியிருக்கேன். அதோட ரிட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வரைக்கும் இப்போ நாஸ்டாக் எடுத்துக்கலாம். அதுதான் நான் ஆரம்பிச்ச மியூச்சுவல் ஃபண்டே. நாஸ்டாக் மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 170% வரைக்கான ரிட்டர்ன் குடுத்துருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு சரியா தெரியல. இன்னொருக்கா போய் செக் பண்ணி பார்க்கணும் மியூச்சுவல் ஃபண்ட. 170% அப்படின்னு நான் ஆவரேஜா நினைக்கிறேன். ஓவராலா 170% ரிட்டர்ன் 5 இயர்ஸ்ல. பெட்டர் ரிட்டர்ன் தான் வந்து குடுத்துருக்கு. பெரிய ஒரு ராலி பார்த்தீங்கன்னா நாஸ்டாக்ல ஏற்பட்டிருக்கு. ஏற்பட்டு இந்த அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிருக்கு. மீன் டைம் சில பங்குகள், அமெரிக்க பங்குகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா, அத காட்டிலும் பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ என்னால ஜெனரேட் பண்ண முடிஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு ஜெனரல் மோட்டார் டபுள் த ரிட்டர்னுக்கு மேல வந்து குடுத்திருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 200% ரிட்டர்ன நெருக்கி அது போயிட்டுருக்கு. மற்ற கம்பெனிஸ் அப்படின்னு பார்க்கும்போது பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ குடுக்குது. சில நிறுவனங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டும் வந்து இருக்கு. அப்படி நம்ம பார்க்கும்போது எனக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்த இடமா நான் பார்க்குறது எனக்கு இண்டிவிஜுவல் ஸ்டாக் தான். ஏன்னா எக்ஸ்ஐஆர் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 40%க்கு மேல எனக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சது இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல அப்படின்னே வந்து நான்
இந்த இடத்துல சொல்லுவேன். ஸோ இப்போ எது எனக்கு பெட்டர் அப்படின்னு கேட்டால், என்னால் உழைக்க முடியும், தொடர்ந்து ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா இண்டிவிஜுவல் ஸ்டாக் பக்கம் போகிறது பெட்டர். அதுக்காக மியூச்சுவல் ஃபண்டை கை கழுவி விடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு பகுதியாக நம்ம முதலீடு பண்ணுறதுக்கு கூட ட்ரை பண்ணலாம். அண்டு எனக்கு நேரமெல்லாம் இல்லை பெருசாக, என்னால் ஒர்க் தான் பண்ண முடியும். ஸோ எனக்கு ஆஃபீஸ் ஒர்க்கே தலைக்கு மேலே இருக்குது. இதெல்லாம் உட்காந்து அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பொறுமை இல்லை, நேரமும் இல்லைன்னு நினைக்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த இடிஎஃப் பக்கம் போகிறது பெட்டர். சிறப்பாக நம்ம பாட்டுக்கு ஸ்லோவாக முதலீடு பண்ணி ஒரு டீசெண்டான ரிட்டர்னை நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியுங்கிறது தான் இதோட இறுதி கட்டமாக நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ புரிதல் ஏற்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன், அந்த நண்பருக்கு மட்டும் இல்லாமல் பல நண்பர்களுக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் தான். ஸோ இப்போ டிசிஎஸ் அப்படிங்கிறத விட ஐடி நிறுவனங்களை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஐடி நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிப்பில் இருந்து மேலே போகலாமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிற ஒரு இடத்துல நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா நின்றுட்டுருக்கு. ஸோ இப்போ டிசிஎஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஆல்மோஸ்ட் நல்ல டிப், வெறும் 2070 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் வெறும் பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை, 1% வரைக்கான ஏற்றத்தை தான் கொடுத்துருக்கு இந்த டிசிஎஸ் நிறுவனம் பார்க்கும்போது. மற்ற ஐடி நிறுவனங்களுக்கும் அதே கதை தான். ஸோ இப்போ இந்த டிசிஎஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பிளான் வந்து போட்டிருந்தேன். ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நான் 1500 ஆல்மோஸ்ட் 50% வரைக்கான சரிவு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு வந்து இருந்தது இந்த டிசிஎஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போது அதில் கிட்டத்தட்ட முக்கால்வாசி நெருங்கியாச்சு, இன்னும் ஒரு கால்வாசி தான். ஸோ வந்துச்சுன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது அந்த இடத்துல நடக்கும், ஒரு லம்சம் வந்து பண்ணியிருப்பேன். ஸோ கொஞ்சம் வந்து ஹாப்பியாக வந்து இருந்திருப்பேன். பட் இப்போது வருமா வராதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா டிப்பில் வந்து நான் தொடர்ந்து இந்த டிசிஎஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஆனால் இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த லம்சம் ஜோனுக்கு வருமா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. மேபி வந்ததுன்னா பெட்டராக வந்து இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போதைக்கு ஐடி நிறுவனங்கள் நல்ல மதிப்பீடில் இருக்குது. ஸோ சின்னதாக டிசிஎஸ் ரிசல்ட்டை பார்த்ததுமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கம்பெனிஸ் எல்லாம் பிச்சுக்கிட்டு மேலே போக ஆரம்பிச்சது. பட் பெரிய கம்பெனிஸில் அந்த ஏற்றம் இல்லை. ஆனால் பெரிய கம்பெனிஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஸோ பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பெட்டர் ஸ்டெபிலிட்டியை கொடுக்கும் அப்படிங்கிறது என்னோட நோக்கம். அண்ட் இந்த நிறுவனம் என் போர்ட்ஃபோலியோவில் இல்லை, அந்த ஒரு காரணத்துக்காக இதை நான் ஆடும் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ மற்றபடி இன்ஃபோசிஸில் சில குவான்டிட்டிஸ், ஹெச்சிஎல்லில் சில குவான்டிட்டிஸ் மட்டும்தான் லாஸ்ட் டிப்பில் வாங்கினேன். அது போக பெருசாக வந்து ஆட் பண்ணல. ஸோ என்னோட ஃபோக்கஸே இந்த இடமா தான் இருக்குது. ஸோ விப்ரோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஃபி இதெல்லாம் ஆல்மோஸ்ட் என்னோட காஸ்ட்டு கிட்ட தான் இருக்குது. கொஞ்சம் டிப்பாக இருக்குது இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல் அப்படின்னு வந்து சொல்லலாம். மற்றபடி காஸ்ட்டு கிட்ட தான் இருக்குது. ஸோ இந்த இடமெல்லாம் கொஞ்சம் நம்ம கவனம் செலுத்த வேண்டிய ஒரு இடமா தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ லீடிங் கம்பெனிஸ் இந்த கம்பெனிஸ், ஸோ இந்த கம்பெனி பக்கம் ஆர்வம் காட்டுறதுல தவறில்லைன்னு நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் ஸோ ஐடி நிறுவனங்கள் இவ்வளோ பெரிய ஒரு டவுன்ஃபாலை கொடுத்துருக்குல்ல, சேம் டைம் நம்ம ஐடி பீஸை வந்து எடுத்துக்கிட்டா ஸோ ஸ்டில் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஐடி பீஸ் பாசிட்டிவில் இருக்குது தெரியுமா. கிட்டத்தட்ட என்னோட ஆவரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு 28 கிட்ட தான் இருக்குது. 28 ரூபா 30 பைசா, 28 ரூபா 20 பைசா கிட்ட இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்த இந்த ஐடிபிஸ் வந்து நெருங்கலை. பங்குகள் எந்த அளவுக்கு சரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதே இடம் இப்போ அதை காட்டிலும் அதிகப்படியான ஒரு இறக்கத்தை பங்குகள் கொடுத்தும் கூட ஸோ இன்னும் ஐடிபிஸ் பார்த்திங்கன்னா அந்த ஒரு என்னோட ஆவரேஜ் ப்ரைஸான இடத்துக்கு வராமல் தான் வந்து இருக்குது. ஆனால் இதே சூழ்நிலையில் ஸோ இந்த ஐடிபிஸை ஃபோக்கஸ் பண்ணும்போது ஃபார்மா பீஸ் சான்ஸ் கொடுத்தது. ஸோ ஃபார்மா பீஸ் பார்த்திங்கன்னா சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் 11 ரூபாய்க்கு இருந்தது ஃபார்மா பீஸ், இப்போது நல்ல ஏற்றத்தை கொடுத்துருக்கு. 15 ரூபா வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் சான்ஸ் கிடச்சிது. பட் அதுக்கப்புறம் அது ஓடிடுச்சு. ஸோ ஆனால் அது வரைக்கும் நின்று பொறுமையாக சான்ஸை கொடுத்து தான் போச்சு. மற்ற எல்லா பீஸும் பெரிய அளவுக்கான நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு. கோல்டு பீஸு, அதுக்கப்புறம் இந்த ஆட்டோ பீஸு இதெல்லாமே நல்ல ரிட்டர்ன். ஆனால் இது மட்டும் பார்க்கும்போது சுமாரான பர்ஃபார்மன்ஸ். பட் என்னென்னா இன்னும் நஷ்டமாகலை. ஸோ சரியான இடத்துல நம்ம வாங்கணுன்னா நஷ்டம் ஆகாது அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் இந்த ஐடிபிஸை வந்து நம்ம சொல்லலாம். அதே நேரத்தில் ரிட்டர்ன் இல்லை, அதையும் வந்து நம்ம இந்த இடத்துல கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஐடிபிஸும் ஒரு அட்ராக்டிவான இடத்துல இருக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ நல்ல ஒரு ஜோனில் பார்த்திங்கன்னா இந்த ஐடிபிஸ் வந்து உக்காந்துட்ருக்கு. ஸோ இது ஒரு நல்ல இடமா நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த ஐடி நிறுவனங்கள் மேலே பல கன்சர்ன் வந்து இருந்துகிட்ருக்கு. பட் அந்த கன்சர்ன் எல்லாம் என்றைக்கு போகும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பட் சீக்கிரம் போயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஏஐயில் பார்த்திங்கன்னா செல் ஆஃப் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஏஐ செல் ஆஃப் பார்த்திங்கன்னா மறைமுகமாகவும் டேரெக்டாகவும் இந்த ஐடி நிறுவனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட்டாக அமையலாம் அப்படிங்கிறது என் கருத்து. ஸோ நம்ம மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணி நான் ஏஐ ரிலேட்டடான மார்க்கெட்டை டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் வந்துட்டு இருந்த நாளில். ஸோ இப்போது ஐடிபிஸ்க்கும் அது பெனிஃபிட் அப்படிங்கிறத திரும்ப ஞாபகப்படுத்தலாம் அப்படின்னு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ என்னுடைய முதல் ஒரு கண்ணோட்டமாக இந்த ஐடி ஸ்டாக்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ ஃபர்தர் டிப் ஏற்படணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசையாகவும் இருக்குது. மேபி ஏற்பட்டதுன்னா திரும்ப வந்து கொஞ்சம் குவான்டிட்டிஸாக அதிகமாக பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ வரட்டும், சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் நான் பார்த்திங்கன்னா அந்த அப்டேட்டை ஷேர் பண்ணுறேன். ஸோ நல்ல வாய்ப்பு ஐடி நிறுவனங்களில் இருக்கிறதா தான் நான் இன்னும் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ டிசிஎஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம்
நஷ்டத்தை அதிகமாக ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3000 ஃபஸ்ட் ரேஞ்ச் என்னோடது. பட் அதுக்கப்புறம் ஒரு லாஸ்ட் டிப் வரைக்கும் 2000 கட் பண்ணும்போது கூட நான் வாங்கியிருந்தேன். ஆவரேஜ் ப்ரைஸ் ஓரளவு நல்ல இடத்துல தான் இருக்குது. ஸோ பெரிய அளவுக்கான ஒரு அடி இல்லை. ஏன்னா 3000லேருந்து நம்ம கணக்கு எடுத்தாலே வெறும் 30% கிட்ட தான் வந்து லாஸ் ஆயிருக்கு. ஸோ 30% கிட்ட நஷ்டம் ஆயிருக்கு எனக்கு. அது வந்து ஃபஸ்ட்டு வாங்கின ஒரு ரேஞ்ச். அதுக்கப்புறம் வாங்கின ரேஞ்ச் இந்த இடத்துல நான் வந்து ரிவீலே பண்ணலை. ஸோ அது வேண்டாம், ஆவரேஜ் ப்ரைஸே வேண்டாம் அப்படின்னு தான் அதை விட்டுருக்கேன். ஸோ அதை பின்னாடி வந்து நம்ம கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ பார்ப்போம் என்ன மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் நடக்குதுன்ட்டு. ஸோ இன்னும் மற்ற பங்குகள் பக்கமும் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்தாகவும் வந்து இருக்குது. ஸோ அதே நேரத்தில் நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக வந்து பார்க்கணும். ஸோ ஏதாவது ஒரு டைமில் மேபி ரிவர்சல் ஏற்பட்டுதுன்னா இந்த சின்ன கம்பெனிஸை கொஞ்சம் பிச்சுக்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அங்கே ஏதாச்சும் சான்ஸ் இருக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் அதிகப்படியான எஃபோர்ட்டை போட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஏன்னா ரிஸ்க் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு திட்டத்தை வந்து ஏற்படுத்தினா மட்டும்தான் நம்ம சேஃபாக வந்து ப்ளே பண்ண முடியுங்கிறது என்னோட கருத்து. ஓகே. ஸோ அதனால் ஆக்டிவாக வந்து இதை நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேனே தவிர, ஸோ இந்த நிறுவனத்தை நீங்கள் வாங்குங்க இல்லை வித்துருங்க அப்படின்னு சொல்கிறது என்னோட நோக்கம் இல்லை அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் தெளிவாக வந்து தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ என்னோட வியூ எப்படி இருக்குது, ஸோ என்ன வந்து மார்க்கெட்டில் இப்போ நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது உங்கள் கூட ஷேர் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய ஒரு நோக்கமாக இருக்குது. ஸோ அகெயின் சொல்லிக்கிறேன், பை அண்ட் செல் பண்ண வைக்கிறது என்னோட ஒரு நோக்கம் இல்லைங்கிறத நான் தெளிவுபடுத்திக்கிறேன். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் கிட்ட இருந்து ஒரு அப்டேட். ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60,000 கோடி வந்து ஃபண்ட்ரைஸ் பண்ண போகிறதா, பாண்ட் மூலிமா ஃபண்ட்ரைஸ் பண்ண போகிறதா அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது அவங்களுடைய கேபிட்டலை இன்னும் வந்து வலுவடைய செய்யும். அண்டு கடன் அதிகமாக கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா நோக்கமாக வந்து கொண்டிருக்காங்க. ஸோ இது ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு நல்ல செய்தி. ஆனால் ஹெச்டிஎஃப்சி பேங்க் மட்டும் ஃபண்ட்ரைஸ் பண்ணலை, பல பேங்க் அண்டு நிதி நிறுவனங்களுமே இப்போது ஃபண்ட்ரைஸை வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ பார்ப்போம், இதெல்லாம் கண்டிப்பாக நல்லது. ஸோ எந்த அளவுக்கு அட்வான்ஸஸ் க்ரோ ஆகுது அண்ட் வரக்கூடிய Q1ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். அடுத்தது ஸோ எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டு. ஸோ இப்போ இவங்களோட ஐபிஓ வருது. நண்பர்கள் பலரும் வந்து கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஸோ இப்போ இதில் என்ன செய்தி அப்படின்னா, எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டில் ஓஎஃப்எஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு 11,000 கோடி கிட்ட இருந்தது. இப்போது ஒரு 9,000 சில்லற கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா 9,813 கோடியாக ரெடியூஸ் ஆயிருக்கு. ஐபிஓவோட சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா இப்போது இந்த இதில் ஃபண்ட் பங்குகளை வந்து செல் பண்ண போகிறாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இந்த ஐபிஓ பற்றியான டீட்டெயில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டில் டீட்டெயில்டாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருந்து நீங்கள் அந்த இடத்துல போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஐபிஓக்கு இன்னும் டைம் இருக்குது. ஸோ இறுதி நாளில் இதை பற்றி நம்ம திரும்ப டிஸ்கஸ் பண்ணுவோம். இல்லை இறுதி நாட்களுக்கு முன்னாடி, அதாவது நாளைக்கு செகண்ட் வீடியோவில் நம்ம இந்த ஐபிஓ பற்றி விவரமாக வந்து பேசுகிறதுக்கு வந்து நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இதை பற்றியான அண்டு மற்ற மியூச்சுவல் ஃபண்ட் கூட கம்பேர் பண்ணி இந்த எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டோட ஐபிஓ பார்த்தீங்கன்னா நான் விவரமாக அங்கே விவரிச்சிருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் நீங்கள் படிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சிஃப் ஏயுஎம் பார்த்தீங்கன்னா, இந்த சிஃப் அப்படிங்கிறது என்னன்னு தெரியும். ஒரு 10,00,000 வரைக்கும், 10,00,000 தான் மினிமம். ஸோ இந்த அல்ட்ரா ஹெச்என்ஐக்கான ஒரு பிளானாக தான் இந்த சிஃப் வந்து பார்க்கப்படுது. இந்த சிஃப்பை பற்றி ஒரு ஆர்டிக்கல் போடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ விரைவில் அப்டேட் பண்ணுறேன். இப்போ இந்த சிஃப்போட ஏயுஎம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17,858 கோடி கிட்ட இருக்குது ஜூன் மாதத்தோட முடிவில் பார்க்கும்போது. ஸோ பெரிய அளவுக்கான ஒரு வளர்ச்சி இந்த சிஃப் வந்து அடைஞ்சிட்டு வந்துட்டுருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த சிஃப்பை பொறுத்த வரைக்கும் எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டு தான் லீடர்ஷிப் பொசிஷனில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 60% வரைக்கான மார்க்கெட் ஷேரை எஸ்பிஐ தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நல்லா பணம் வச்சுட்ருக்கிறவங்கள மண்டைகளுமே இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லலாம். அட் த சேம் டைம் இதோட ரிட்டர்னும் மேபி பெட்டராக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இது கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்குது. ஸோ ஜியோவும் பார்த்தீங்கன்னா இந்த சிஃப்பை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு வகையில் அறிமுகப்படுத்துகிறாங்க. அதை பற்றியும் நம்ம கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் டீட்டெயில்டாக வந்து நான் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.